லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிரெக்னெண்டா இருக்கிறப்போ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அவங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவாங்களா? அது மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? ஸோ மதரோட எனர்ஜி ஸ்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா, இல்லை மதர் டென்ஷன் ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த மதர் அவங்க ஹெல்த்தை சரியாக அட்ரஸ் பண்ணலன்னா, அது இந்த ஃபீட்டஸை பாதிக்குது. ப்ரீதிங் எவ்வளோ முடியுமோ மூச்சு கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக கொஞ்சம் டைம் செட் அசைட் பண்ணிட்டு அவங்க ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எதெல்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கோ, இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட அவங்க அது ரிவர்ஸ் இன்ஜினியர் கூட பண்ணலாம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அவங்க ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அந்த டைரக்ஷனில் யோசிக்க ஆரம்பிச்சோன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். பிகாஸ் எது சாப்பிடுது எது சாப்பிடுவேன்னா ஒன்றுத்துக்கும் ஒன்று 1000 ரீசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லைன்னா பர்சனல் கமிட்மெண்ட். மெயினான பிரச்சனை எதுல வருது அப்படின்னா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் முக்கியமா வேலை முக்கியமா? இதுதான் எங்க மெயின் பாயிண்ட். மேரேஜ்னா இதை எப்படி இருந்தாலும் இதை ஒர்க் பண்ணி யூ ஹேவ் டு மேக் இட் ஒர்க். அதுலேருந்து நீங்க அப்ரோச் பண்ணிட்டு நீங்க அதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா அது டென்ஷன் ஃபீல்டா தான் இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அது டெட் எண்ட் ஆயிடுச்சு. இந்த பர்சன் எப்படிதான் நான் வாழ்ந்தே ஆகணும்ன்றது டெட் எண்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு உள்நோக்கம் வச்சுட்டு வெளியில வேற மாதிரியா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. அதனாலே பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க நான் ஓகே நான் இது பண்ண இல்லையா, இது பண்ணனால அவங்க எனக்கு இது பண்ணணும், ஆனா அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய ஃபைட்டா முடியும். ஏன்னா அன்னைக்கு இப்படி நான் பண்ணது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு தெரியவே இல்லையே, நீ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணன்னு அப்படின்வாங்க. எப்போ நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ, உங்களோட உண்மை நேச்சர் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். பிரெக்னெண்டா இருக்கிறப்போ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அவங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவாங்களா? அது மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? சப்போஸ் அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றது? ஒரு ஆமா, இது ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட ஃபீல்ட் ஆட்டிசம். தட் இஸ் ஃபீல்டுன்றதை விட நான் என்ன சொல்றது, அந்த டைரக்ஷன்ல நான் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை ஹீல் பண்ணிட்டு. ஸோ இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, அதுவும் எனர்ஜி சென்சிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் தான். அது எங்க ஆரம்பிக்குதுன்னா பிரெக்னன்சிலேயே ஆரம்பிக்குது. ஸோ மதரோட எனர்ஜி ஸ்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா, இல்லை மதர் டென்ஷன் ஃபீல் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு லெவலில் மதர் அவங்க ஹெல்த்தை சரியாக அட்ரஸ் பண்ணலன்னா அது இந்த ஃபீட்டஸை பாதிக்குது. ஸோ கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட். ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி இது பண்ணுறது அகெயின் பேசிக்ஸ் லைக் ஐ செட் ப்ரீதிங் எவ்வளோ முடியுமோ மூச்சு ஒரு கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக பிராணாயாமம் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக கொஞ்சம் டைம் செட் அசைட் பண்ணிட்டு அவங்க ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வாட்டர் ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அவங்க எதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எதெல்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கோ, இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூட அவங்க அது ரிவர்ஸ் இன்ஜினியர் கூட பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு, இதெல்லாம் டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா இது ஏன் எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு, ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ரொம்ப பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வாட்டர்லேருந்து சாயில்லேருந்து எல்லாமே பொல்யூட்டட். ஸோ நீங்க க்ரோ பண்ற ஃபுட் ஸ்டஃப் எல்லாம் கூட இது பொல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அதை விட இம்பார்ட்டன்ட் அவங்க வீட்டிலே என்ன ப்ராக்டிக்கலா என்ன பண்ண முடியும்னா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணலாம். டீடாக்சிஃபிகேஷன் ஏன்னா என்னென்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அந்த டைரக்ஷன்ல யோசிக்க ஆரம்பிச்சோன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். பிகாஸ் எது சாப்பிடுது எது சாப்பிடுவேன்னா ஒன்றுத்துக்கும் ஒன்று 1000 ரீசன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நல்லதுக்கு சாப்பிடலாம், இது சாப்பிடுவானா, அப்போ அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா, ஆர்கானிக்கா இல்லை ஃபர்டிலைசர் போட்டிருக்காங்களா, இவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ணா சாப்பிடவே முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம டீடாக்சிஃபிகேஷன் வருவோம். எது எப்படி இருக்கோ ஏதோ சாப்பிட்றீங்க இன்னைக்கு. ஸோ இப்போ என்ன எப்படி இதை அட்ரஸ் பண்ணலாம்னா, அது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஹர்ப்ஸ், தட் இஸ் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இந்த மாதிரி இது கண்டிப்பா டயட்ல சேர்க்கணும். அவங்க சேர்த்தாங்கன்னா என்ன ஆகும்னா, எது எங்கேருந்து என்ன பொல்யூஷன்ல வந்தாலும் அது இந்த டீடாக்சிஃபிகேஷன்ல அதெல்லாம் டீடாக்சிஃபை பண்ணிடும். இந்த ஹர்ப்ஸ் அந்த பவர் இருக்கு ஹர்ப்ஸ்க்கு. அது நிறைய சாப்பிடணும் இல்ல, கொஞ்சம் குவான்டிட்டியில சாப்பிட்டா போதும். ஒரு தொகையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அவங்க இன்னொன்று அது வீட்லயே க்ரோ பண்ணலாம்.
பிகாஸ் ஒரு பாட்லயோ என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தண்ணியை வந்து நான் சொன்ன மாதிரி இன்டென்ஷனோட பிளஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வாட்டர் பிளான்ட்டுக்கு போட்டு சாயில வந்து நீங்களே வந்து ஆர்கானிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது தாராளமா எல்லாரும் பண்ணலாம். ஒரு 2 பாட்லயோ என்னமோ புதினாவோ கொத்தமல்லியோ அந்த மாதிரி வளர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில சாப்பிட்டாலும் அந்த இருக்கிற பொல்யூட்டன்ஸ் அந்த டீடாக்சிகேஷன் எல்லாம் தன்னால நடந்துரும் அதுல. ஸோ அது வந்து ஃபுட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். தட் இஸ் ஒரு 5 or 10 minutes அவங்களுக்குன்னு ஒதுக்கிட்டு அவங்க சில எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். தட் இஸ் எனர்ஜி ரிலேட்டட் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி என்னோட வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்டிகல் நிறைய எழுதியிருக்கேன், authenticautismsolutions.com என்னோட வெப்சைட். அங்க போனீங்கன்னா எல்லாம் பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ் தான், சயின்டிபிக் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆர்டிகல்ஸ். அதுல வந்து பிரெக்னென்ட் எஸ்பெஷலி பிரெக்னன்சி ரிலேட்டட் வந்து ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே தட் இஸ் பிரெக்னன்சி ஸ்டேஜ்லேருந்தே கண்டிப்பா இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பிறக்கிற குழந்தை வந்து லைக் இந்த நம்ம வர உலகத்துக்கு ஐ மீன் வாட் எவர் வேர்ல்ட் இஸ் பர்த்திங் அதுக்கு வந்து அது நம்மளே வரவேற்கும். பிகாஸ் த சைல்ட் வில் பி ரெடி. நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சைல்டோட வேர்ல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி இட் கேன் பி அ வெரி ஹார்மோனியஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தட் கேன் த்ரைவ். அந்த மாதிரி சோ இந்த கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பர்சனல் கமிட்மெண்ட். மெயினான பிரச்சனை எதுல வருது அப்படின்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் முக்கியமா வேலை முக்கியமா, இதுதான் அங்க மெயின் பாயிண்ட். எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இப்போ நீங்க கமிட்மெண்ட்னு ஒரு வேர்டு கொண்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து அதை விட ஃபண்டமெண்டல் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த வேர்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டினால நீங்க ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றீங்க. இந்த இஎம்ஐ கட்டணும், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள், என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் இங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஆக்சுவலி நீங்க கமிட்மெண்ட்னு சொல்றதுக்கு அண்டர்லைங் வேர்டு வந்து இன்னும் ஈவன் மோர் ஃபண்டமெண்டல் வேர்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா கமிட்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது தன்னால தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெளிவு வந்துடும். ஓகே, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் டெஃபினிஷன். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அவ்வளவுதான். எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். ஆனா நம்ம நிறைய பேரு எப்படி அதை ரெஸ்பான்சிபிலிட்டி வேர்டை வந்து நம்ம வந்து கண்டிஷன் ஆயிருக்கோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டினா நான் வந்து என்ன சொல்றது, அது ஒரு கில்ட் ரிலேட்டட் ஃபேக்டர் அதோட சேர்த்துட்டோம். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வேர்டு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேர்டன் ஃபீலிங் வந்துருது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்ன உடனே எல்லாரும் ஐயோ வேணான்னுவாங்க. கமிட்மெண்ட்னா ஐயோ ஓடலாம் தான் நினைப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏன் அந்த கமிட்மெண்ட் நீ எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர் இல்ல கமிட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு கமிட் பண்ணு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 things இதுல இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ரெஸ்பான்சிபிள் டு, ரெஸ்பான்சிபிள் ஃபார். நான் வந்து நான் ஒழுங்கா என்னோட ஃபியர்ஸோ என்னோட இதோ அதெல்லாம் நான் வந்து சரிப்படுத்திட்டு நான் எந்த நிலையிலேன்னு நான் உங்ககிட்ட நான் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து மொமெண்ட் டு மொமெண்ட் அது வரைக்கும் தான் நான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அதையும் தாண்டி உங்களோட இஷ்யூஸ் தட் இஸ் என்னென்ன இருக்கும் அது வந்து நீங்க எம்ஏல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இதுக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிள், நீ தான் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், நீ தான் இதுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணா, அது என் வேலை கிடையாது. ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ரிஃப்ளெக்ஷன் தான். அவங்க வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்ல வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் பிரதிபலிச்சுட்டாங்கன்னா அப்போ ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட இருக்கா நீங்க யோசிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கா அவங்க கிட்ட இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஸோ எனி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி ட்ரான் கன்க்ளூஷனோட இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் போய் இப்படிதான் முடியணும்னு கன்க்ளூஷன்லேயே நீங்க ஆக்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. அது ஓப்பன் ஹெண்டடா விட்டீங்கனாலே அவங்களுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. பாதி ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா முதல்ல வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே, அதனால தான் பாதி மேரேஜஸ் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, டிவோர்ஸ்ல போய் முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ஓகே மேரேஜ் அப்படின்னா அதனாலதான் மேரேஜோட டெஃபினிஷனும் அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கணும். மேரேஜ்னா உனக்கு என்ன எனக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் டெஃபினிஷனுக்கு வந்துருங்க, அப்ப எல்லாமே தெளிவாயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து டிஃபைன் பண்றாங்க இல்லையா, அதர் இஸ் அண்டர்ஸ்டுட் டெஃபினிஷன். எப்படின்னா மேரேஜ்னா இதை எப்படி இருந்தாலும் இதை ஒர்க் யூ ஹாவ் டு மேக் இட் ஒர்க். அதுலேருந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு நீங்க அதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டென்ஷன் ஃபில்டா தான் இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அது வந்து டெட் எண்ட் ஆயிடுச்சு. இந்த பர்சன் வந்து எப்படிதான் நான் வாழ்ந்தே ஆகணும்ன்றது வந்து டெட் எண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஸோ அந்த டெட் எண்ட்ல அது வந்து தேர் இஸ் நத்திங் ஐ கேன் டூ அபவுட் இட். ஸோ அதுலேருந்து அந்த ஆட்டிடியூட்லேருந்து இப்போ வந்து எப்படியாவது இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா நடக்காது. நீங்க வந்து அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்
வாட் எவர் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படி நீங்க ஓப்பன் ஹெண்டடா விட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப். பிகாஸ் உங்க அப்ரோச்சே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் அதுல. அதே சமயத்துல நீங்க கேட்ட கேள்வி ஐ மீன் மோர் ஸ்பெசிபிக் ஆன்சர் எப்படின்னா, நீங்க இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது பிரேக்கப் ஆயிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போறீங்க, இல்ல அட்ராக்ட் பண்றீங்க, எல்லாமே போறது இல்ல, அட்ராக்ட் பண்றதுதான். நம்ம நீங்க எதுவோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ, அதுல இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு இதாகுதோ அது கிளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க இஷ்யூஸ் இருந்ததோ அதை அட்ரஸ் பண்ணாம நீங்க அதே ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல நீங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்க மாறல, உங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகல, நீங்க தான் அட்ராக்ட் பண்றீங்க ரிலேஷன்ஷிப்ஸை. ஸோ உங்க எனர்ஜியை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது. ஸோ சொல்யூஷன் வந்து வெரி சிம்பிள். எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் புரிஞ்சுட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் என்னோட ப்ராப்ளம், எதெல்லாம் அவங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு. அது ஓப்பன் ஹெண்டடா. அதனால தான் நீங்க வந்து எப்பயுமே இன்டராக்ட் பண்ணும்போது ஆஸ் ஆஃபன் அஸ் பாசிபிள் நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி செக் பண்ணணும். இந்த சென்ஸ், நீ சொல்றது நான் சொல்றதும் ஒரே மீனிங்கா, நீ யூஸ் பண்ற வேர்டுக்கும் நான் யூஸ் பண்ற வேர்டுக்கும், ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமிட்மெண்ட் எக்ஸாம்பிள்லேயே நான் சொல்லிட்டேன். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து ஒருத்தங்க வந்து அவங்க டெஃபினிஷன் எப்படி இருக்கலாம்னா, இப்போ நான் வந்து ஓகே ஐ லவ் யூ வாட் எவர், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஹாப்பினஸ் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் வந்து என்னோட இதுல இருந்து எவ்வளவு முடியுமோ ஐ வில் பி ட்ரூ டு மை செல்ஃப், நான் எனக்கு உண்மையா இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் வரேன். அப்போ உங்க ஹாப்பினஸ்க்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அஃப்கோர்ஸ் பீங் ட்ரூ டு மை செல்ஃப் இன்வால்வ்ஸ் மீ ட்ரைங் டு மேக் யூ ஹாப்பி ஆர் கீப்பிங் யூ ஹாப்பி. அது என்னோட டெஃபினிஷன்ல இருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் நானு. பட் ஆனா வேற ஏதோ ரீசன்னால நீங்க வந்து ஏன் லவ் பண்றோம், ஏன் கமிட்மெண்ட் கொடுக்கறோம்ன்றது தெரிஞ்சுதான் பண்ணணும்ன்றீங்க இல்லையா? அதான் உங்க பாயிண்ட் இல்லையா? என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்ஷன்ல எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறேன்னே நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இது வந்து நான் வந்து ஒரு பர்சனை மீட் பண்றேன், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா இது வந்து மேரேஜ்ல தான் போய் வந்து கன்க்ளூட் ஆகணும், இல்ல இது வந்து இப்படிதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிட்டு நீங்க அப்ரோச் பண்றதை விட நான் என்னவா இருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு உள்நோக்கம் வச்சுட்டு வெளியில வந்து வேற மாதிரியா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. அதனாலே பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி? அவங்க நான் வந்து ஓகே நான் இது பண்ண இல்லையா, இது பண்ணனால அவங்க வந்து எனக்கு இது பண்ணணும், ஆனா அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க இவங்க பண்றாங்களா இல்லையான்னு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஃபைட்டா முடியும். ஏன்னா அன்னைக்கு இப்படி பண்ணது வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு தெரியவே இல்லையே, நீ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணன்னு அப்படின்வாங்க இந்த பர்சன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து உள்ளுக்குள்ள நீங்க வந்து உண்மையா இல்லை, இதை தான் நான் சொல்ல வரேன். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கமிட்மெண்ட் அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான் போதும். சிம்பிள் பேசிக்ஸ் கொண்டு வந்துருங்க. நீங்க உண்மையா இருக்கும்போது அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்க இப்படிதான்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா எப்படி வேணா மாறுறாங்க. ஸோ நான் இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன், உனக்கு இப்படி இருந்தா அப்ப என்ன ஆகும்? ப்ரீவியஸ் கண்டிஷனிங் இருக்கு. போன தடவை நான் மீட் பண்ணப்போ இப்படி ரியாக்ட் பண்ணப்போ நான் உண்மையா இருந்தப்போ இவங்க இப்படி கோவப்பட்டு அழுது இவ்வளவு ட்ராமா பண்ணாங்க. ஸோ இந்த தடவை நான் ஏன் அந்த ட்ராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? ஸோ இந்த தடவை வந்து நான் வந்து போய் சொல்லிட்டு போயிடலாமே, இல்ல எனக்கு ஒன்றும் பாதர் இல்லை, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானும் உள்ளுக்குள்ள அது இன்னும் இஷ்யூ இருக்கு, ப்ராப்ளம் போல. ஸோ நீங்க வந்து நினைக்கிறீங்க ப்ராக்டிக்கலா இருக்கேன்னா, கிடையாது. நீங்க உண்மையா இல்லை. உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கும்போது நீங்க எப்போ வந்து உங்களுக்கு உண்மையா இருந்து நீங்க பேசவே தேவையில்லை. எப்போ நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ உங்களோட உண்மை நேச்சர் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். நீங்க உண்மையா இருக்க பட்சத்துல சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸஸ், சாட்டிஸ்ஃபைங் ரிலேஷன்ஷிப்பை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க எதுவோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. இப்போ நம்ம வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா மற்ற பர்சனை பிளேம் பண்ணுவோம், அவங்க எப்படி தாங்க, அது வந்து எவிடன்ஸ் என்ன வேணா நீங்க கொடுக்கலாம். பட் ஆக்சுவல் உண்மை அப்படி கிடையாது. நீங்க என்ன எனர்ஜி லெவல்ல நீங்க இருக்கீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு டிவோர்ஸ்ல இருந்து இன்னொரு டிவோர்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருப்பாங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ எல்லாமே டிவோர்ஸ்ல தான் போய் முடியும். ஏன்னா அவங்க மாறல. ஆனா என்ன எனர்ஜில அவங்க இருக்காங்களோ அதை தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதனால நீங்க வந்து எல்லா நேரமும் நான் எனக்கு உண்மையா இருக்கானா, நான் அப்படி இருக்கானா, அப்படி வாழ முடியாது. நீங்க அதுலதான் நீங்க கத்துப்பீங்களே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். எது உங்களுக்கு தேவையோ இட் வில் பி ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன் இஸ், இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உண்மையா இருந்து நீங்க அது மட்டுமே பி ட்ரூ டு யோர் செல்ஃப், அதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க.
அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், உங்களுக்கும் மீனிங்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அப்போ இந்த பிரேக்கப் இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா அது பிரேக்கப்பே கிடையாது. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எதுவுமே டெட் அண்ட் கிடையாது. தட் இஸ் இட் வில் நெவர் கெட் டன் அண்ட் யூ வில் நெவர் கோ ராங்.